ஹல்லேலூயா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கேன் என்று இயேசு கிறிஸ்துக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம் எல்லாம் பைபிள் எடுத்துப்போம். லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். இங்க சொல்லுது பாருங்க, இங்க ஏசப்பா இருக்கிறாரு. ஏசப்பா ஒரு ஊழியக்கார பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் ஆன சம்பவம் இது. அப்போ ஏசப்பா ஊழியம் செய்து கொண்டு இருந்த போது ஒரு பட்டணத்துல இருக்காரு. அந்த பட்டணத்துக்கு ஊழியம் செய்ய வரும்போது அங்க 3 பேர் இருக்காங்க. மார்த்தாள், மரியாள், லாசரு எனப்பட்ட 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேரும் உடன் பிறந்தவர்களா இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா தவறிடுறாங்க. அவங்க 3 பேரும் ஒன்னா வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஏசப்பா தான் அவங்களோட பாஸ்டரா இருக்கிறாரு. ஏசப்பா அவங்க 3 பேரோட வீட்டுக்கு அப்ப பாஸ்டர்ஸ் எல்லாம் ஹவுஸ் விசிட்டிங் வருவாங்க. இப்போ சபைக்கு விசுவாசிகள் வராங்கன்னா விசுவாசிகள் வீட்டுக்கு பாஸ்டர் ஜெபிக்கிறது அது எல்லாருக்கும் நார்மலான விஷயமா இருக்கிறது. அதே போலதான் ஏசப்பாவும் ஹவுஸ் விசிட்டிங் போறாரு. அப்ப ஹவுஸ் விசிட்டிங் போகும்போது மார்த்தாள், மரியாள் வீட்டுக்கு ஏசப்பா கடந்து போனாரு. அப்படி கடந்து போகும்போது மரியாள் தேவனுடைய பாதத்துல அமர்ந்து இருக்கிறவர்களா காணப்படுறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளும் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இருக்கிறவர்களா இருக்கணும். இயேசுவின் பாதத்தருகே எப்படி உட்கார்றதுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இயேசுவின் பாதம் என்றால் ஜபத்துல தரித்திருக்கிறது. இயேசுவின் சமூகத்துக்கு போறதா இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறது என்ற அர்த்தம். நம்ம இயேசுவின் சமூகத்துல போய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம ஜெபிச்சு எப்படி மரியாள் ஏசப்பாவோட பாதத்தருகே உட்கார்ந்தார்களோ அதே போல நம்மளும் ஏசப்பாவோட சமூகத்துல ஜபத்துல தரித்து இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மரியாளை போல நம்மளும் ஜபிக்கிறவர்களா இருக்கணும். இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து எப்படி ஜபிப்பதுன்னா, ஜபம்ன்றது நம்ம வாழ்க்கையில் எப்படி பண்ணணும்னா, நம்ம தேவைகளை போறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்யறாங்கன்னா நம்ம தேவைகள் நம்ம அவங்க கிட்ட எப்படி பேசுவோம், எங்க வாழ்க்கையில் இந்த கஷ்டம் இருக்கு, அதுக்கு உங்களால உதவி செய்ய முடியுமான்னு சொல்லி நம்ம நார்மலா பேசுவோம். அதே போலதான் தேவன் கிட்டையும் நம்ம நார்மலா கான்வர்சேஷன் பண்ற மாதிரி எல்லாருக்கூடயும் அதே போல தேவன் கிட்டையும் நம்ம, எனக்கு இந்த பாடுகள் இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, அதுல இருந்து விடுதலை தாங்க நீங்க தேவன் கிட்ட ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க தேவைகளை கேட்கிறவரா இருக்கிறார், அதை சந்திக்கிறவரா இருக்கிறார். உங்களுக்கு எத்தனையோ போராட்டம் இருக்கட்டும், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கட்டும், எதனா பாடல மூழ்கி போயிருப்பீங்க. இல்ல நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க, எனக்கு யாராவது கஷ்டத்துல இருந்து விடுதலை தர மாட்டாங்கன்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி நினைக்கிற நீங்க உங்களுக்கு விடுதலை இல்ல சமாதானம் எதனா வேணும்னா நீங்க முதலாவது தேவனுடைய சமூகத்துக்கிட்ட வாங்க. நீங்க தேவனுடைய சமூகத்துக்கிட்ட தேவன்கிட்ட நீங்க கேட்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பைபிள் எழுதி இருக்கு, கர்த்தரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அதனால நீங்க தேவன்கிட்ட எந்த விஷயம்னாலும் கேளுங்க, தேவன் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். அதை நீங்க ஜபத்தின் மூலியமாய் கேளுங்க. ஜபம் என்றால் என்னன்னா, நம்ம கஷ்டங்களை தேவனிடத்துல சொல்லி ஜெபி, நம்ம தேவன் கூட பேசுறது இல்ல, தேவன் என்ன நம்மளுக்கு நன்மையை சேர்ந்தா அதை கேட்டு நன்றி சொல்றதுன்னு சொல்லி நம்ம தேவன்கிட்ட எப்படி மனிதர் கூட பேசுவோம். திடீர்னு ஒரு மனிதரை மீட் பண்றோம், அவங்ககிட்ட நடந்ததை பத்தி பேசுவோம். அவங்க நம்மளுக்கு எதாவது செஞ்சுதான் தேங்க்யூ சொல்லி நம்ம அவங்க கூட பேசுவோம். அதே போல தேவன் கிட்டயும் அவர் நமக்கு என்ன செய்தாருன்னா நன்றி சொல்லி நம்ம தேவைகள் அதை கேட்கும் போது கர்த்தர் நம்ம தேவையை சந்திக்க வல்லவரா இருக்கிறார். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கட்டும், எந்த பாடுகள் இருக்கட்டும், எந்த மனிதர்கள்கிட்டயும் போகாம முதலாவது தேவன் கிட்ட வாங்க. கர்த்தர் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். நீங்க கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து ஜெபிக்கும் போது மரியாள் எப்படி கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபித்தாலும் அப்படி நீங்க ஜெபிக்கும் போது நீங்க நினைக்கவே முடியாத அற்புதங்களும் நீங்க நினைக்கவே முடியாத அதிசயங்களும் கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்களால யூகிக்கவே முடியாது. இந்த கஷ்டங்களை நம்ம வாழ்க்கையில் யாராவது மாற்றுவாங்களா, இது யாராலும் முடியாத செயல்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம். என் கஷ்டங்களை மாற்ற யாரால முடியும், என் பாடுகளை மாற்ற யாரால முடியும், இது மாற்றத்துக்கு எங்கேயுமே சொல்யூஷனே இல்லை, யாராலும் முடியவே முடியாதுன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா தேவனால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க தேவன் கிட்ட போய் நீங்க கேட்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் எதையா இருந்தாலும் நீங்க முடியவே முடியாதுன்ற காரியங்கள் நீங்க நினைச்சாலும் தேவன் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். தேவன் உங்க வாழ்க்கையில அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். பாடுகள் வருதா, பிரச்சனைகள் வருதா, இல்ல யார் மூலியமா, மனிதர்கள் மூலியமா பிரச்சனை வருதா, பிசாசுகளின் மூலியமா பிரச்சனை வருதா, மனிதர்கள் நம்மளுக்கு எதிர்கொள்றாங்களா, பரவாயில்ல, நீங்க முதலாவது தேவன் கிட்ட வாங்க. கர்த்தர் உங்க பாடல விடுதலை தர வல்லவரா இருக்கிறார். நீங்க தேவன்கிட்ட ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அந்த ஜபத்துல உண்மையுள்ள ஜபம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். உண்மையா ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். நம்ம பாடுகளை சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் பாட விடுதலை தருகிறவரா இருக்கிறார். இல்ல உங்களுக்கு நிம்மதி வேணுமா, இல்ல உங்களுக்கு சமாதானம் வேணுமா, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னு நீங்க
தவிக்கிறீங்களா, கஷ்டப்படுறீங்களா? ஆனா தேவன் கிட்ட வாங்க. தேவன் உங்க கஷ்டத்தையும் உங்க பாடுகளையும் மாற்ற வல்லவரா இருக்கிறார். மரியாள் என்ற பேருக்கு எல்லார் பேருக்கும் ஒரு மீனிங் இருக்கும். அதே போல மரியாள் என்ற பேருக்கு தூய்மை என்ற அர்த்தம். அவங்க ஜெபிச்சதுனால அவங்களோட வாழ்க்கையில தூய்மை வந்துச்சு. அந்த தூய்மை வந்ததுனால அவங்க வாழ்க்கையில அநேக அற்புதங்களையும் அதிசயங்களும் வந்துச்சு. நம்மளும் ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில தூய்மையை தருவார், ஒரு பரிசுத்தத்தை தருவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பாடுகள் இருக்கா, பிரச்சனை இருக்கா, தேவன் கிட்ட வாங்க. தேவன் அதுக்கு விடுதலை தருகிறவரா இருக்கிறார். கர்த்தர் நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் இந்த வசனங்களை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.